பசிக்க கிரவுண்டாளுங்க அதையும் குழப்பாவே வச்சானுவேன் தெரியுமா. நீங்க திரும்பி நல்லா இருக்கேன் திரும்பி நல்லா இருக்கானுவேன் பசிக்க கிரவுண்டாளுங்க அதையும் குழப்பாவே வச்சானுவேன் தெரியுமா. நீங்க திரும்பி நல்லா இருக்கேன் திரும்பி நல்லா இருக்கும் போது ஏன் எனக்கு நடஞ்ச ஏன் அப்ப தின்னாம இருக்க நல்லதா. டெய்லி 4 செயினா கூட 10 பாக்கெட் கலந்து போனோம் ஒழிச்சு. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கையை அறுத்து வாலிபர் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், அவர் எதற்காக இப்படி முயற்சி செய்தார்? முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்றைய தினம் திடீரென ஆட்டோவில் இருந்து ஒரு நபர் அரை நிர்வாணத்தோடு கீழே இறங்கி ஆட்சியர் அலுவலக வாசல்ல போராட்டத்தில் ஈடுபட்டார். திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நபரை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி செய்த போது கையில் இருந்த பிளேடை வைத்து அவரது கையிலேயே அவர் மீண்டும் மீண்டும் மறுத்து கொண்ட நிலையில கையில் ரத்தம் பீரிட்டது. இது தொடர்பாக உடனடியாக அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில அவர் நெல்லை மாவட்டம் கொக்கரகுளம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதன் தொடர்பாக அவரிடம் வருவாய்த்துறை அதிகாரிகளும் என்ன சம்பவம், எதற்காக இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டீர்கள் என்று கேட்டபோது தான் மீது தொடர்ந்து பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் வயிற்று பசிக்காக நான் குற்ற வழக்குகள் அதாவது திருட்டு உள்ளிட்ட குற்ற வழக்கில் ஈடுபட்ட நிலையில இதையே எனது தொழிலாக மாற்றி என மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு என்னை திரும்பி வாழவே விடமாட்டேங்கிறார்கள் என்றும் கூறி அவர் தொடர்ந்து அழுதவாறே கையில் இருந்து ரத்தத்தை பீரிட்டவாறு அங்கிருந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருந்த நபர்கள் ஒரு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென ஒரு நபர் கையை எடுத்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பகுதியை பெரும் பரபரப்போடு காணப்பட்டது. தற்போது அந்த நபரிடம் காவல்துறை பாளையங்கோட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.